ஹாய், முடி வளர்கிறதுக்கு நம்ம இப்போ சத்தான ஒரு லட்டு ஒன்று செய்யலாம். அதுக்கு நான் என்னென்ன போடுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிஸ்தா போடுறேன். அடுத்து சியா சீஸ் போடுறேன். எல்லாமே நான் வச்சுருக்க அந்த டப்பா அளவு தான். அது ஒரு பாக்கெட்டில் 50 கிராம் இருக்குது. அது அளவு அந்த டப்பா அளவில் தான் நான் போடுறேன். பிஸ்தா போட்டிருக்கேன். அப்புறம் சியா சீஸ் போடுறேன். அடுத்து சன்ஃப்ளவர் சீடு, அதுவும் 50 கிராம் தான். அந்த டப்பா அளவு தான் போடுறேன். அடுத்து இந்த ஃப்ளாக்ஸ் சீடு, இதுவும் 50 கிராம் தான். இதெல்லாம் ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் போட்டால் இது வரும். ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க தேவைப்பட்டால். அடுத்து பம்ப்கின் சீடு, இது ஒரு விதை, இதையும் போட்டுக்கலாம். இதுவும் 50 கிராம் தான். பம்ப்கின் சீடு. எல்லாமே நான் இந்த டப்பா அளவில் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஆனால் இது 50 கிராம் ஒரு பாக்கெட் அப்படியே. அக்ரோட்டு போட்டுக்கலாம். அக்ரோட்டு ஒரு 6-7 அக்ரோட்டு போட்டால் போதும். இதில் ஒரு 7 அக்ரோட்டு நான் போட்டிருக்கேன். பிஸ்தா 50 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். பாதாம், இது ஒரு 20 கிட்ட பாதாம் போட்டிருக்கேன். இருபது 25 கிட்ட இந்த பாதாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் காஞ்ச உளுந்த திராட்சை, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது எவ்வளோ தேவையோ, திராட்சையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்கள் பசங்க எப்படி சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த அத்திப்பழம் ஒரு 6 அத்திப்பழம் போடுறேன் நான். இது எல்லாமே இப்போ நெய்யில் நம்ம போட்டு வறுத்துக்கலாம். இதெல்லாம் நெய்யில் அப்படியே போட்டு நல்லா நெய்யில் இதை வறுத்து அப்படியே உருண்டை பிடிச்சிக்கணும். இதை வேண்டியதான். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க. அப்புறம் பேரிச்சப்பழம் கொட்டையை எடுத்துட்டு இந்த பேரிச்சப்பழத்தை இதையும் நெய் ஊற்றி அதையும் தனியாக பேரிச்சப்பழத்தையும் வதக்கிக்கணும். இதெல்லாம் வதக்கிட்டு லாஸ்ட்டாக பேரிச்சப்பழத்தையும் நெய் ஊற்றி வதக்கிக்கணும். இப்போ நெய் ஊற்றலாம். இதெல்லாம் சுருக்கிக்க வேண்டியதானே. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிப்போம். லைட்டாக வதக்குனா போதும். இதெல்லாம் வீடியோவில் சுருக்கிக்கும். தீய விட்டுறக்கூடாது, இதை தீய விடக்கூடாது, லைட்டாக வதக்கிக்க வேண்டியதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டோம். ஒன்று ஒன்றா போட்டு இது எல்லாத்தையும் வதக்கிட்டோம். பேரிச்சப்பழத்தையும் வதக்கிட்டோம். இப்போ இதை ஃபேனில் ஆற வைப்போம். சுடுது. இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட வேண்டியதான். இந்த நட்ஸை முதல்ல ஓட்டிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே பேரிச்சப்பழத்தை போட்டு ஓட்ட வேண்டியதான்.
இப்போ வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு பேரிச்சப்பழத்தையும் அரைச்சிட்டோம். பேரிச்சப்பழத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கையால் ஊற்றி கையில் கொஞ்சம் நெய் வச்சுட்டு நல்லா இதை பெசிவோம். இப்போ இதை நல்லா பெசிவோம். இப்போ இது கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்போ வந்து இதை வந்து உருண்டை பிடிப்போம். நமக்கு என்ன சைஸ் உருண்டை தேவையோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது தான். பிடிச்சி ஒன்று ஒன்றா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் உருண்டை பிடிச்சிட்டேன். எனக்கு இந்த உருண்டையில் வந்து ஒரு 15 உருண்டை எனக்கு கிடச்சிச்சு. இப்போ இந்த உருண்டையை ஒரு டப்பாவில் போட்டு சோக் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு ஒன்று தினசரி ஒன்று கொடுத்தா போதும். ஒரு உருண்டை தினசரி ஒன்று சாப்பிட்டா போதும். நம்ம தலைமுடிக்கும் ரொம்ப நல்லது, முடியும் வளரும், வெயிட்டும் கூடும். இது உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.